என்னுடைய மனைவிக்கு பிரசவம் நடக்கிறது, சிசேரியன் ஆப்ரேஷன். அப்போ சிவசுவாமின்னு ஒரு ப்ரொடியூசர், எம்ஜிஆர் நடிக்கிற அன்னமட்ட கையினுடைய ப்ரொடியூசர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். மியூசிக் டைரக்டர் மகாதேவன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ராத்திரி பாட்டு எழுதி நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி நாளன்னைக்கு தேவிகுளம் பீர்மாட்டில் ஷூட்டிங், நீங்கள் வரணும்னார். நான் சொன்னேன், என்ன சார் என் ஒய்ஃபுக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் நடக்க போகுது, ஸோ நான் எம் நாட் இன் மை மூடு, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், இப்போ பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா நீங்கள் வேறு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அப்போ அவர் வாய் தவறி என்ன சொல்லிட்டாரு, ஆப்ரேஷன் நீராக பண்ண போறீர்னு கேட்டார். அது ரொம்ப நக்கலான கேள்வி இல்லை. ஸோ ஐ காட் ஒயில்டு. ஃபோனை கீழே வைடா, நீ அடித்து உதச்சிருவேன்ட்டேன். எம்ஜிஆர் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி, பாட்டை நான் தள்ளி வச்சுக்கிறேன், உங்கள் கோபம் நியாயமானது. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தை கையில் ஒரு பவுன் காசையும் கொடுத்து பாட்டுக்கு அவசரம் இல்லைன்னு 2 நாள் கழித்து அந்த பாட்டை என்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனார்.